அடுத்தா நம்ம பார்க்க போறது ஒரு டீமை பார்க்க போறோம். அந்த டீமே வந்து ரொம்ப ஜாலியான ஒரு டீம். பொதுவா வந்து சசிகுமார் பேசினாரு அப்படின்னா கேட்டுக்கிட்டே இருக்கலாம். குத்துனது நண்பனா இருந்தா செத்தா கூட சொல்லக்கூடாது அப்படின்னு அவர் சிரிச்சுக்கிட்டே போறதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அப்படி இருக்கும்போது அவரு சிரிக்க வைக்க வரேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சார் புதுசா ட்ரை பண்ணிருக்கோம் சார், ஃபுல் காமெடி அப்படின்னு சசிகுமார் சொல்றதையும், அதே மாதிரி கோவை சரளா பேசினாலும் நம்ம கேட்டுக்கிட்டே இருப்போம்ல. கோவை சரளா பாத்தீங்க அப்படின்னா வருஷம் பூரா நடிக்க தயார் அப்படின்னு சொல்லிருக்காங்க. எப்படி அவங்க நடிக்க போறாங்க அப்படின்றதையும் தான் இப்போ நம்ம கேட்க போறோம். வாங்க பலே வெள்ளைய தேவா டீம் என்ன சொல்றாங்க அப்படின்றத கேட்போம். இந்த கதை களம் அப்படி இருந்தது. அதுக்கான இது ஒரே இடத்துல ஒரே லொக்கேஷன்ஸ் பக்கத்தில் தான் எல்லாமே பார்த்த ஒரு விஷயம். இதோட கதை அப்படி தான் இருந்தது. ஏன்னா காமெடி சப்ஜெக்ட் அப்படின்னும்போது கோவை சரளாமா இவங்கெல்லாம் முக்கியமான ரோல் நடிக்கும்போது இது வேகமாக நடித்தது. ரெண்டாவது இயக்குநர்களும் ஒரு காரணம். இயக்குனர் சோலை பிரகாஷ் அவருடைய முதல் படம், அப்புறம் கேமராமேன், அந்த ப்ரொடக்ஷன் டீம், ஸோ எல்லாமே வேகமாக அதை எடுத்து முடிச்சதுக்கு அவங்களும் ஒரு காரணம். கிடாரி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன். ஸோ அதில் வந்து ஒரு ஆக்ஷன் பேஸ்டு மூவி, ஃபஸ்ட்லேருந்து எண்டு வரைக்கும் அது ஆக்ஷன் மூடில் தான் இருக்கும். இது வந்து ஃபுல்லாக வந்து ஒரு காமெடி பேஸ்டு. டைட்டில் ஃபாண்டே அப்படி தான் இருக்கும். ஸோ காமெடி பேஸ்ட் தான் ஃபஸ்ட்லேருந்து கடைசி வரைக்கும். காமெடி ஃபேமிலி என்டர்டெய்னராக அந்த படம் இருக்கும். த்ரோட் தான் அவங்க தான் மெயின் லீடு, அவங்க தான் மெயின் ரோலே. அதெல்லாம் அதுக்கப்புறம் தான். ஸோ அந்த இது தான் அவங்களுக்கு இருக்கும். அந்த படத்தில் ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க தான் இருப்பாங்க. ஸோ அவங்க மெயின் கேரக்டராக அந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஜோடியாக சங்கிலி முருகன் சார் நடிச்சிருக்காரு. ஸோ த்ரோட்டாக அவங்க இருப்பாங்க அந்த படத்தில். ஹீரோயின் தானியா, மாதிரி ரவிச்சந்திரன் சாரோட பேத்தி. இது அவங்களுக்கு முதல் படம். இதில் தனிக்குடின்ற ஒரு கேரக்டரில் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தில் தானியா வந்து தமிழ்நாடு தான். நான் அப்படி இப்போ தேடும்போது ஹீரோயின் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அது தெரியுமா உனக்கு? கதை கிடைக்கிறது கூட ஈஸியாக இருக்கும். ஆனால் ஹீரோயின் வந்து அந்த கேரக்டருக்கு சூஸ் பண்ணுறது ரொம்ப இதாகிடும். இந்த படமே நாங்கள் ரொம்ப தேடி கடைசி அந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் இந்த பொண்ணே செலக்ட் ஆகி இது பண்ணுது. அப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுல முதல் ஹீரோயின் எந்த ஊர், எந்த நாடு, எந்த இதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. யாருமே பார்க்க மாட்டாங்க. ஃபஸ்ட்டு இந்த ஊர்லேருந்து கொண்டு வரணும் யாரும் பார்க்க மாட்டாங்க. பார்க்கும்போது ஹீரோயின் கதைக்கு கரெக்டாக இருப்பாங்களா, இந்த இதுக்கு செட் ஆவாங்கன்னு தான் பார்ப்போம். ஸோ அப்படி தான் அது. சார் படம் கேட்கும்போது நினச்சேன், ஐயோ அவர் கொஞ்சம் முரட்டத்தனமான ஆளாச்சு, பார்த்தாலே படத்துல எல்லாம் ஒரு மாதிரி முரடாக இருக்காரு, நம்ம காமெடி பீஸ் ஆச்சு, எப்படி இது வந்து காம்பினேஷன் செட் ஆகும், நமக்கு செட் ஆகுமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். ஆனால் இங்கே நேரில் வந்து பார்த்தா படத்தில் தாங்க அவர் முரட்டு, டோட்டலாக வந்து அவர் பயங்கர சாஃப்ட்டு. ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப ஜாலி டைப் வேறு. ஆனால் கொஞ்சம் அதிகம் பேச மாட்டார், சிரிச்சுக்கிட்டே இருப்பார். ஆனால் ரொம்ப ரொம்ப சாஃப்ட்டு. நாங்களாம் தான் அவரை வந்து கிண்டல் பண்ணி பேசுங்க சார்னு சொல்லி பேசிகிட்டு இருப்போம். அது மாதிரி எப்படி சொல்கிறதுனே தெரியல. ஏன்னா இந்த கம்பெனி ப்ரொடக்ஷன்ஸு தயவு செஞ்சு நீங்கள் வருஷத்துக்கு 10 படம் எடுக்கணும். அந்த 10 படத்தில் நான் இருக்கணும். வேறு எந்த படத்துக்கு நான் போகல. நீங்கள் எப்போல்லாம் டேட் கேட்குறீங்களோ அப்போல்லாம் நான் கொடுத்துட்றேன். ஓகேங்களா? ஏன்னா அந்த அளவுக்கு எல்லா விஷயத்துலையுமே, மெயினாக பேமெண்ட்டில் கூட அவ்வளோ பர்ஃபெக்டாக இருந்தாங்க. கேட்கவே வேணாம், கேட்காமையே வீட்டுக்கு வந்துடும். ஸோ அந்தளவுக்கு என்ன நான் இப்படி சொல்கிறேன்னா உங்களுக்கு புரியும், இது எதை வச்சு சொல்லுதுன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல கம்பெனி, இந்த மாதிரி கம்பெனியை மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் முதலே கொஞ்சம் பிட்டை போட்டு வச்சுட்டேன். அது மட்டும் இல்லை, சசிகுமார் சார் வந்து இந்த படத்தில் நான் நிறையா சீன்ஸ் டைலாக்ஸ் எல்லாம் பேசும்பொழுது நம்ம வாயெல்லாம் தான் கொஞ்சம் சும்மா இருக்காது. ஏதாவது இவங்க ஒன்று சொன்னாங்கன்னா ஒரு இன்னும் 2 சேர்த்து சொல்லுவோம். அப்போ நான் கேட்பேன், இது உங்களுக்கு வேணா வச்சுக்கோங்க, வேண்டான்னா எனக்கு அவ்வளோ ஃப்ரீடம் கொடுத்தாங்க இதில் நடிக்கிறதுக்கு. நான் என்ன டைலாக்ஸ் சொன்னாலும் சொல்லுங்கன்னு சொல்லி அவங்க அதை வந்து அவ்வளோ தூரம் எடுத்தாங்க. ஆனால் படத்தில் என்ன வருதுன்னு தெரியாது, பார்த்தா தான் தெரியும். அங்கங்கே இப்படி பண்ணியிருப்பாங்க. ஏன்னா எடிட்டர் தான் ஃபஸ்ட்டு பேசினார். அவர் பேசும்போதே வந்து அங்கங்கே கரண்ட் எல்லாம் கட் பண்ணிச்சு, அங்கேயே எடிட் பண்ணுறாரு. அப்போ தான் யோசித்தேன், நம்ம பேசுனதெல்லாம் படத்தில் வந்திருக்குமா அப்படின்னு. ஆனால் அநேகமாக வந்திருக்கும்னு நினைக்கிறேன். நிச்சயமாக வந்து இந்த படம் வந்து பெரிய அளவில் வரணும். ஏன்னா இப்போ இருக்கிற இந்த சிச்சுவேஷனில் எல்லாருக்குமே வந்து ஒரு மனசு கவலை, ஒரு சங்கடம், ஒரு கஷ்டம் எல்லாமே நம்ம தமிழ்நாட்டில் இந்தியா லெவலில் இருக்குது. ஆனால் தமிழ்நாட்டுக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்குது. அதுவும் சென்னைக்கு ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. இப்போ இந்த சூழலில் இந்த பலே வெள்ளைய தேவா வர்றது உங்கள் எல்லாருக்குமே வந்து ஒரு மன ஆறுதலும் ஒரு ரிலாக்ஸேஷனும் இருக்குது. இந்த படத்தில் என்னோடய கேரக்டர் வந்து தனிக்கொடின்ற பேர் இருக்குது. அந்த பொண்ணு எப்படின்னா ஒரு போல்டான எதையும் பேசக்கூடிய ஒரு பொண்ணு. இந்த படத்தில் எக்ஸ்பீரியன்ஸான ஆர்டிஸ்ட் நிறையா பேர் இருக்காங்க. சசிகுமார் சார், ரோஹிணி மேம், சங்கிலி முருகன் சார், கோவை சரளா மேம், இவங்கெல்லாம் இருக்கும்போது அவங்கள பார்த்து நிறைய விஷயம் நல்லா கற்றுக்க முடிஞ்சுது. அது மட்டும் இல்லாமல் எங்கேயாவது சில டவுட்ஸ் இருக்கிற இடத்துல வந்து அவங்களே வந்து இல்லைம்மா நீ இப்படி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயத்தில் எனக்கு சொல்லி கொடுத்து ஹெல்ப் பண்ணாங்க.